மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரம், என்னப்பா சீக்கிரமா வந்துட்ட? ஒரு ஃபைல மறந்து வீட்ல விட்டேன். ஸ்டேஷனுக்கு அர்ஜென்ட்டா எடுத்துட்டு போணும். அதான். சரி சரி. ஆமா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இன்னைக்கு தான் கமிஷனருடைய 25th ஆனிவர்சரி பார்ட்டி இருக்கு. ஆமால, சோன மறந்துட்டேன். இனியாவே நீ கூட்டிட்டு போறல்ல? என்னன்னு? ஆமா, இனியாவோட தான். அவ வந்துருவாள்ல? வந்துருவா இல்லையா? சும்மா கேட்டேன். எல்லாம் வருவா. சரி, சொல்ல கேளுங்க ப்ளீஸ். என்னோட ஷர்ட் பேண்ட் ஏதாவது அயர்ன் பண்ணி வைக்கல, சரியா? நான் வந்த உடனே சேஞ்ச் பண்ணிட்டு உடனே கிளம்பிறேன். எந்த ஷர்ட்? ஏதோ ஒண்ணு. நீ எந்த Dress போட்டா இனியா ஃபிளாட் ஆவான்னு எனக்கு தெரியுமே. சரி அம்மா, நான் கிளம்புறேன். மறக்காம அயர்ன் பண்ணி வச்சிருங்க. ஓகே? சூப்பரா பண்ணி வச்சிடுறேன். Thank you. அண்ணே, என்னென்ன நடக்குதுங்க? ஏன் பார்த்தா தெரியலையா? ஐயோ, அவன் இனியாவை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போறேன்னு சொல்றான். எனக்கு காது நல்லாவே கேக்குது. அப்போ இந்த விஷயத்துல உன்னோட டோட்டல் ரியாக்ஷனே இவ்வளவுதானா? வேற என்ன பண்ண சொல்ற? ஐயோ, நம்ம ஏதாவது பண்ணணுங்க. என்ன பண்ணுவ? ஸ்கூல் பசங்க மாதிரி சில்லறத்தனமா ஏதாவது பண்ணுவ, அப்புறமா அசிங்கப்பட்டு நிப்ப. ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஐயோ, வர வர அண்ணன் மண்டையில இருந்த மூளையெல்லாம் பத்தி போச்சு. இவர் பண்ணலனா என்ன, நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு உங்க ரெண்டு பேரும் போக விடாம பண்றேன். அண்ணி, அக்ஷயா வீட்ல தான் இருக்கியா? ஆமா அண்ணி. இன்னைக்கு கமிஷனர் சார் வீட்ல ஃபங்க்ஷனா? உங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நிஜமாவா அண்ணி? ஆமா. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க அண்ணி? கமிஷனர் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போய் நிக்கணுமா, அதுக்காக தான் உங்க அண்ணன் என்ன கூப்பிட்டிருக்காரு. அப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து மனசை விட்டு பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னாதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். அதெல்லாம் தானா நடக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற? அவரும் எவ்வளவு தூரம் தான் போறாருன்னு நானும் பாக்குறேன். அண்ணி, சும்மா வீம்பு மட்டும் பிடிக்காதீங்க அண்ணி. ஏய், அதெல்லாம் விடு. அத நான் சரி பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் Dress பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என் கூட வரியா? வரேன் அண்ணி. யாரு? இனியாவா? ஆமா. போன குடு. குடு. என்ன இனியா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, விக்ரம் என்ன சொன்னாரு? இன்னைக்கு அவர் என்ன கமிஷனர் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அப்ப சமாதானம் ஆயிட்டீங்களா? அது இன்னும் இல்லடா. ஆயிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. சூர்யா, நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். அக்ஷயாவை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறியா? ஏய், இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? தாராளமா கூட்டு போ. தேங்க்ஸ் சூர்யா. ஓகே, பாய். பாய். இந்தா இந்தா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இனியா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா நீயே பே பண்ண. ஓகே? இல்லங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சரி, கிளம்பு. இனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இல்லங்க, அது நான் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க தானே யோசிக்கிற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, போ. போயிட்டு வரேங்க. சரி, போயிட்டு வா. ஆட்டோ அண்ணே. சொல்லுமா. போரூர் போகணுண்ணே. லாங்லாம் வரதில்லம்மா. சரிண்ணே.
வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வாங்க ஏய் ஏய் வாங்கடா வாங்க விடாதீங்க விடா வண்டில ஏறுங்கடா வாங்கடா விடுங்க மாட்டிக்கிட்டேனா விடுடா. சந்தல அவள யார் நீங்க? டேய் புரியுதா அவள ஓடுடா புடி புடி ஏய் புடி ஓடுடா விடுங்கடா. ஐயோ ஏத்து வாங்கடா ஏய் போடா ஏய் போடா ஏய் வாங்கடா வா ஏய் ஏத்துக்கடா வண்டில ஏய் ஏய் ஏறு ஏறுடா ஏறு வண்டியடா வண்டி எடு என்ன ஆச்சு? அக்ஷயா அப்பவே கிளம்பிட்டேனாலே இன்னும் ஆளை காணோம். சரி உள்ள போவோம், அவ பொறுமையா வரட்டும். என்ன சார் ஆச்சு? சுபாஷ் இன்னைக்கு கமிஷனர் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல? ஆமா சார். ஃபங்க்ஷனுக்கு போனல கண்டிப்பா. அதனால நான் போய் இனியாவை கூட்டிட்டு வரணும். கரெக்ட் சார். நான் அப்படியே வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சார். ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாரா சார்? அது மட்டும் இல்ல பார்ட்டி இருக்கு சார். செம்மையா என்ஜாய் பண்ணணும் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சுபாஷ் நாம போலீஸ்காரங்க. அஃப்கோர்ஸ் சார். இல்லையா? அதுக்காக இதெல்லாம் என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா சார்? சுபாஷ் நமக்கு டியூட்டி வந்துருச்சுன்னு வையே. டியூட்டி முக்கியமா என்ஜாய்மெண்ட் முக்கியமா? சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா சுபாஷ் நீ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம். சார் சுபாஷ் அந்த ரகு மிஸ் ஆன கேஸ்ல கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே இனியாவையே சுத்தி சுத்தி வருது. அவளோட தான் லிங்க் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதே கேஸுக்காகத்தான், என்ஜாய்மெண்ட்காக கிடையாது. அந்த கேஸை பத்தி தான் இனியா கிட்ட பேசுறதுக்காக போறேன் நான் இன்னைக்கு. சார் அது சம்பந்தமா இனியா என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியும். புரியுதா? அதெல்லாம் சரி சார். இதுக்கும் நான் ஃபங்க்ஷன் வராம இருக்கிறதுக்கும் என்ன சார்? சுபாஷ் புரிஞ்சுக்க சுபாஷ். சுபாஷ் இனியா தப்பு பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? ஐயோ இல்ல சார். இல்ல இருக்காது சார். அப்படிலாம் இருக்காதுல்ல. ஆனா கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே இனியாவையே சுத்தி சுத்தி தான் வருது இல்ல? இத பார்க்கும்போது இனியா மேல யாரோ பழிய போட முயற்சி பண்ற மாதிரி உனக்கு தோணல? ரகு காணாம போயிருக்கான், கண்ணாயிரம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆனா அந்த ரகு கடைசியா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இது ஏன் கண்ணாயிரத்துடைய பிளானா இருக்கக்கூடாது? சோ நீ என்ன பண்றனா ரகுவுடைய செல் டவர் டேட்டா எல்லாம் கேதர் பண்ணி அவனுடைய மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் மேப் பண்ணணும். எங்க போனா வந்தான் ஆல் தட். இத பண்ணிட்டா ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள ரகுவுடைய மேட்டர்ல நமக்கு ஒரு லீட் கிடைக்கும்னு தோணுது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.